மக்களுக்கான தலைவர், a true leader. எங்கள் தளபதி தான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், a true leader. இன்று வேளாண் பட்ஜெட்டில் பேசிய அமைச்சர் பேச்சிற்கு திமுகவினர் அவையில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஒரு அண்ணனாக, மகனாக, தாய் மாமனாக தமிழ்நாட்டின் பெண் குழந்தைகள் முதல் அத்தனை தலைமுறை பெண்களுக்கும் நான் இருக்கிறேன் என நம்பிக்கை கொடுக்கிறார் நம் முதல்வர். அனைவரின் கோரிக்கைகளையும் கேட்கிறார். அதனால் தான் சொல்கிறேன், மை லீடர் இஸ் த கம்பேஷன் டு த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள். எங்கள் தளபதி தான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், a true leader. எங்கள் தளபதி தான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், a true leader. வாழ்க நம் முதல்வர், வாழ்க ஜனநாயகம், வளர்க நம் தமிழ்நாடு, வெற்றி தமிழ்நாடு காண வெள்ளாட்டு வேளாண்மை. நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் வேளாண்மை நிதிநிலை முக்காரங்க சொல்றேன். வேளாண்மை நிதிநிலை புத்தகத்தில் உள்ள அந்த குறிப்பை தவிர பேசிய பேச்சுக்களில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஏதேனும் இருப்பில் இருந்தால் மட்டும் நான் நீக்குவேன். படிச்சுட்டார். அதை நான் முன்னரே குறிப்பிட்டு விட்டேன். முடிக்கிற போது குறுக்கிட விரும்பாமல் பொறுத்திருந்தேன். அதை ஏற்கனவே மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் அறிவுறுத்தியிருந்தேன். முடிக்கிற போது இந்த பேரவையில் கொடுக்கப்பட்டிருந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையின் படி இல்லாமல் வேறு செய்திகள் அவர் குறிப்பிட்டிருந்தால் கூடுதல் செய்திகளை அதில் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய குறிப்பிருந்தால் மட்டும் நீக்குவேன். பேரவைக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதம் மற்றும் மானிய கோரிக்கை மீதான விவாதம் ஆகியவற்றில் ஒவ்வொரு நாளுக்கும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.